ரைட். இப்போ வந்து பென்சீன்ல இருந்து ஆரம்பிக்கிற மாற்றீடுகள் 4 இருக்குது. இப்போ பென்சீன்ட மாற்றீடுகள் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் அது எலக்ட்ரான் நாட்ட பிரதியிட்டு தாக்கம். பென்சீனுக்கு டிரெக்டா கொண்டு போட்டு நாங்க மாத்துறது. சரியா? இப்ப எடுப்போம் இப்படி இலத்திரன் நாட்ட பிரதியிட்டு தாக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பென்சீன். இதுக்கு நான் வந்து செறிந்த HNO3 செறிந்த H2SO4 சேர்த்தா எனக்கு தெரியும் விளைவு என்ன வரும்? இங்கே NO2 வரும். இங்கே H இருந்துச்சு, நான் எழுதுறல அந்த H எல்லாம். இங்கே H இருந்துச்சு, அந்த Hக்கு பதிலா NO2 வந்திக்கு. H வந்து வெளியே போக்கல எப்படிக்கும் H பிளஸ் தானே. இந்த NO2 என்னது? NO2 பிளஸ். அப்ப H பிளஸ் இடத்துக்கு NO2 பிளஸ் வந்திக்குது, பிரதியிட்டுக்குது. சரியா? அப்ப இவர் ஒரு என்னது? இவர் ஒரு இலத்திரன் நாடி. இலத்திரன் நாட்ட பிரதியிட்டு தாக்க அப்படிதான் கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த இந்த இதுக்கு வந்து பென்சீன் இதுக்கு வேற ரூல்ஸும் இருக்குது. 4 ஸ்டெப்ல தான் செய்யறது. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஊக்கியால இலத்திரன் நாடியை உருவாக்குறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போற பொறிமுறை வந்து பென்சீன் நைட்ரேட்ரன். சரியா? இது இது அப்ப இதுல நாங்க பென்சீனுக்கு இப்படி இப்படி மாத்துறதுக்கு பென்சீனுக்கு நைட்ரேட்ரம் செய்யறதுக்கு நாங்க என்ன சேர்ப்போம்? செறிந்த H2SO4 செறிந்த HNO3. வெப்பநிலைக்கு அது இப்ப எங்களுக்கு தேவையில்ல, பொறிமுறைக்கு தேவையில்ல. சரியா? இப்படித்தானே செய்வோம். அப்ப இதுல யாரு தாக்கி யாரு ஊக்கின்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க என்ன செய்ய போறோம்னா செறிந்த H2SO4 இருக்குது, செறிந்த HNO3 இருக்குது. சரியா? இது 2 பேரும் வைக்கிறாங்க. சரியா? இந்த H2SO4 கட்டமைப்பு எப்படி இருக்கும்டா? டபுள் பாண்ட் இங்க ஒரு H ஃபிக்ஸ் ஆகிக்கும், இங்க ஒரு H ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்ப H2SO4க்கு 2 H பிளஸ் கொடுக்கலும். அப்ப இவர் என்ன செய்வார்னு சொன்ன இந்த H2SO4 உண்மையான தாக்கி வந்து இவர் தான் ஊக்கி. சரியா? இவர் ஊக்கி, இவர் உண்மையான தாக்கி. இவர் ஊக்கி என்ன செய்யணும் சொன்னா இவரோட H பிளஸ் இவருக்கு கொடுத்தா உருவாகிறது என்னண்டா H2NO3. இந்த H2NO3ன்றது உறுதி இல்ல. சரியா? அதனால இவர் உறுதி இல்ல. அதோட எங்களுக்கு இவர் H பிளஸ் கொடுத்தோன்னே மீறது என்ன? HSO4 மைனஸ். HSO4 மைனஸ். இது H பிளஸ் போக்கல இவருக்கு ஒரு மைனஸ் வரும். அதுதான் HSO4 மைனஸ். சரியா? இல்லைங்கதா? சரியா? இப்ப அது சரி. இப்ப உறுதி இல்லாத ஒருத்தர் தான் வந்திக்கிற. அப்ப இவர் என்ன செய்வாருன்னா டக்குன்னு உடைஞ்சி ஒரு நீர் மூலக்கூறை வெளியிட்டுட்டு NO2 பிளஸ் H2O அப்படின்னு மாறிடும். உறுதி இல்லாதனால இந்த HSO4 மைனஸ் அப்படியே இருக்கும். அப்ப இவர் தான் என்னது எங்கட இலத்திரன் நாடி. இப்ப இலத்திரன் நாடியை நாங்க உருவாக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து சரியா செஞ்சிட்டோம், மாற்றிட. சரி, பொறிமுறையிட. இப்ப 2வது செய்ய போறது இதை எப்படி பென்சீனுக்கு சேர்க்கிறது. அப்ப 2வது இதுல எழுதிக்குது. 2வது இதுக்கு நாங்க முதலாவது இதுக்கு இல்ல நாங்க ஆரம்ப படின்னு கொடுத்துக்கிறோம். 2வது இதுக்கு ஏன்னா இதுல தான் அந்த உண்மையா அரோ போடுறதெல்லாம் வரப்போகுது. அதனால இதுக்கு ஆரம்ப படின்னு கொடுத்துக்கு. ஆனா 2வது ஸ்டெப். சரியா? அதுல என்ன செய்யறேன்னு சொல்லிக்கிறாங்கன்னா இலத்திரன் நாடியை பென்சீன் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை தாக்கி பெற. எப்படி? இப்ப எங்களுக்கு பென்சீனுக்கு இந்த ரவுண்ட் போடுறேன் யார்டா கட்டமைப்பு கேக்குலேடையா அது எழுதாம எங்களுக்கு இப்படி எழுதலும் தானே. இவரோட டபுள் பாண்ட 3 காட்டி இப்படி எழுதலும். சரியா? இது பென்சீன். இந்த NO2 பிளஸ் நாங்க உருவாக்கின இலத்திரன் நாடி. இப்ப இதை எங்கன்னா ஃபிட் பண்ணணும். அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல இந்த பாண்ட் உடைச்சு இவரை எங்கன்னா ஃபிட் பண்ணணும்.
அப்ப அதுக்கு பென்சின் தனியா ரூல்ஸ் கொஞ்சம் மிக்கி அதை எடுப்போம். அதை எடுத்தா பென்சின் மாற்றீடுகளோட பொறிமுறைன்றதுக்கு எடுத்தா இதுல இந்த ஆரம்பப்படி அந்த 2வது ஸ்டெப் இதே இப்ப நாங்க எழுத போறது அதுல தான் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல இருந்து இலத்திரன் நாடி வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்டை தாக்குறது. சரியா? இப்ப அதுக்கு வந்து இந்த அரோ போடக்கொள்ள அரோ ஸ்டார்ட் ஆகுறது இரட்டை பிணைப்புல இந்த அரோ இரட்டை பிணைப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகி அரோ முடிகிறது இலத்திரன் நாடியில இந்த ஐக்கிய இலத்திரன் நாடி இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இதுல முடியணும். அப்ப நாங்க இங்க இருந்தே வரைகிற இல்ல இங்க இருந்தே வரைகிற இல்ல இங்க இந்த மாதிரி தான் வரைகிற இப்படி வரும். இல்லாட்டி இது வெட்டிட்டு போயிட்டுருமே நடுவாள் அதனால. சரியா? இப்படி வரும். இப்படி சேர்த்தோடனே எங்களுக்கு இந்த மாதிரி மத்த 2 பண்டும் அப்படி வைக்கும். இங்கே NO2 சேர்க்கலாம். இதுக்கும் சேர்க்கலாம். எனக்கு விருப்பமானதுக்கு சேர்க்கலாம். நான் இதுக்கு சேர்க்கிறேன். ஆனா எங்களுக்கு தெரியும் இங்கே மறைஞ்ச ஒரு எச்சொண்டு இந்த தானே நாங்க எழுதாத எச்சொண்டு அந்த எச் இங்கேயும் வைக்கும். சரியா? இப்ப இங்க நினைக்கிற இந்த கார்னர்ல இருக்கிற கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இங்கிட்டோண்டு 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 4 பாண்ட். இங்க நினைக்கிற கார்பனுக்கு 1 2 இங்க எழுதாத ஒரு எச்சுக்குது அதோட சேர்த்து 3 இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நான் இதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இதை சொல்றேன். இதெல்லாம் இதுல எழுதுறேன்ல பொறிமுறையில. சரியா? நான் விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்று சொல்றேன். என்னண்டா இப்ப இப்படித்தானே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இந்த மாதிரி தானே உண்மையா சரியா வரைஞ்ச இப்படித்தானே உண்மைக்கு என்னோட பென்சின் நீக்குது. இதுல இங்க ஒரே வச்சுக்குது இங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. எங்களுக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இல்ல எந்த டபுள் பாண்ட்லயும் ஒரு சிக்மா பிணைப்பு ஒரு பை பிணைப்பு இருக்குது. அப்ப நான் இதை சிக்மா பிணைப்பு உண்டும் இதை பை பிணைப்பு உண்டும் எடுத்தா பை பிணைப்பு இருக்குது. பை பிணைப்பு இப்ப இந்த NO2+ இങ്ങനെ சேர்க்கணும் தானே இவருக்கு சேர்க்க கொள்ள இதுக்கு புதுசு ஒரு பொண்டை போட்டு நாங்க இങ്ങനെ சேர்த்தோம்டா இந்த கார்பனுக்கு 5 பாண்ட் ஆகும். அப்ப அது செய்யல. அப்ப என்ன செய்யணும் இந்த டபுள் பாண்டை உடைச்சோம்னு சொன்னா நாங்க ஒரு பொண்டோ பைப்பிணைப்பு உடைக்கல என்ன நடக்கும்டா இது இந்த பைப்பிணைப்புல ஈடுபட்டு இந்த 2 அணுக்கள் இருக்கிறாங்களே அதுல ஒருத்தர் பிளஸ் எடுப்பாரு ஒருத்தர் மைனஸ் இதை மச்ச உடனே இந்த 2 இலத்திரனும் இவருக்கு தான் போயிட்டுக்குதுன்னு அர்த்தம். சரியா? இதை உடைக்க கொள்ள அப்ப இந்த பைப்பிணைப்பு உடைக்க கொள்ள இந்த 2 இலத்திரனும் இவருக்கு போகும். இந்த 2 இலத்திரனை தான் இந்த NO2+ இதே இந்த NO2+ இதே இது உடைய கொலை இந்த இலத்திரன் 2 இதுக்கு போகும். இவர் பிளஸ் ஆகுவாரு. இந்த 2 இலத்திரனையும் தான் யார் எடுக்கிறா இந்த NO2+ எடுக்கிறது. சரியா? அப்ப இவருக்கு இலத்திரன் போயிட்டு NO2+ இது விளங்கப்படுத்துறதுக்கு எழுதுறது. சரியா? இந்த NO2+ இதை உடைஞ்சு இந்த கார்பனுக்கு இலத்திரன் போனோடனே மைனஸ் எடுப்பாரு. இவர் டேக்கிற இந்த 2 இலத்திரனையும் இந்த NO2க்கு கொடுப்பாரு. கொடுக்க கொள்ள இது ஒரு ஈதட் பிணைப்பு தானே அப்ப இவருக்கு ஒரு பிளஸும் கொடுக்குற ஆளுக்கு பிளஸும் ஈதட் நியூட்ரல் ஆகிரும். NO2 நியூட்ரல் ஆகிரும். இந்த கார்பனும் நியூட்ரல் ஆகிரும். ஆனா இவரோட பிக்ஸ் ஆகிருந்த மத்த கார்பனிக்கே அவருக்கு ஒரு பிளஸ் இருந்துட்டே தான் நிற்கும். சரியா? இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு சொன்னா வாங்க இங்க இதுல ரைட் இந்த சரியா இங்கன்னா ஒரு பிளஸ் வரும். இப்ப இந்த பிளஸ் ஏன்னு நீங்க யோசிப்பீங்களே அதுக்குதான் இவ்வளவு விளக்கம் இங்க சொன்னது. சரியா? இவ்வளவு விளக்கம் கீழே அந்த பென்சின் டபுள் பாண்டெல்லாம் வரைஞ்சி காட்டி விளங்கப்படுத்தினது இந்த பிளஸ் எப்படி வருதுன்னு சொல்றதுக்கு. இப்ப அது சரி விளங்கிக்கும்னு நான் நினைக்கிறேன். விளங்க இல்லாட்டி திரும்ப அந்த முன்னுக்காக்கி போயிட்டு பாருங்க. இப்ப வருவோம் எங்களோட 2வது ஸ்டெப் வந்து சரி. 3வது ஸ்டெப்
சரியா? மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா, இந்த இருக்கிறார் இவருக்கு எங்களுக்கு பரிவு கட்டமைப்புகள் வரைய இயலும். சரியா? இதை மாத்தி பரிவு கட்டமைப்புகள் வரைய இயலும். அதைத்தான் இப்ப நாங்க வரைய போறோம். அப்ப மூணாவது ஸ்டெப்ல பரிவு கட்டமைப்பு வரைய போறோம். இந்த இவரை எடுக்கிறேன். இப்படி இங்கே நோட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே எச்சிக்குது, இங்கே ஒரு பிளஸ் இருக்குது. அப்ப அதுக்கும் எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது பரிவு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு. பரிவு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான ரூல்ஸ் இந்த இதுல இருக்குது. சரி, இந்த இருக்குது இடைநிலை பரிவு கட்டமைப்புகள் 3 வரைதலின் போது நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அப்ப பரிவு கட்டமைப்பு நாங்க என்ன வரைகிறேன்னு சொன்னா, இந்த டபுள் பாண்ட் உடைச்சு இங்க ஒரு டபுள் பாண்ட் உருவாக்குறேன், ஒரு டபுள் பாண்ட் உடைக்கிறேன், ஒரு டபுள் பாண்ட் உருவாக்குறேன். அதுதான் பரிவு கட்டமைப்புன்னு நான் வரைய போறது. அப்ப பரிவு கட்டமைப்பு வரையக்கொள்ள அரோ ஸ்டார்ட் பண்ணணும் வந்து இரட்டை பிணைப்புல ஸ்டார்ட் பண்ணி அரோவை முடிக்கணும். அருகில் உள்ள நேரேற்ற கார்பன் என்ன எழுதி வச்சுக்கு என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இது பிளாண்டா வந்து அவங்களோட பாஷையில எழுதிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இரட்டை பிணைப்புல ஸ்டார்ட் பண்ணி பிளஸ் ஒரு எடுத்த கார்பன் ஒன்றிஞ்சே, இந்த பிளஸ் எடுத்த கார்பனுக்கே அந்த பிளஸ் எடுத்த கார்பன்ட ஒற்றை பிணைப்பு எது? இந்தாக்கி இதுதானே பிளஸ். இரட்டை பிணைப்புல ஸ்டார்ட் பண்ணி பிளஸ் ஏற்றம் எடுத்த கார்பன் இக்குதே, 2 கார்பன் இக்குதானே, இதுல ஒருத்தர் பிளஸ். அவங்க அந்த 2 கார்பனுக்கு இடைப்பட்ட ஒற்றை பிணைப்புல தான் முடிக்கணும் அரோவை. இதுல ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கணும்ன்றாங்க. சரியா? விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வரும்? இங்க இந்த மாதிரி அரோ தான் போடணும் பரிவு கட்டமைப்புக்கு. நீங்க செகண்ட் யூனிட்ல படிக்கக்குள்ள இதுக்கு சிங்கிள் அரோ, இதுக்கு டபுள் மாதிரி ஒரு அரோ போடணும். போட்டோன்னே எங்களுக்கு என்ன வரும்? இப்படி வருது. இங்கே இருந்த பாண்ட் உடைச்சு இங்க போட்டோம். இங்கே அந்த இன்னொரு ஃபிக்ஸ் ஆகிக்குது, இங்கே எச்சிக்குது, இங்கே ஒரு இது இன்ச்சு. இதை கழட்டி இங்க போட்டனால இந்த கார்பனுக்குதே, இந்த கார்பனுக்கு இங்க இருந்த பிளஸ் இங்க வந்துடும். சரியா? உங்களுக்கு என்ன சொல்றேன், பரிவு கட்டமைப்பு வரையக்கொள்ள நான் வந்து வரைஞ்சு காட்டுவேன். நான் சும்மா நினைவு காட்டுறேன். எழுதுவோம். பரிவு கட்டமைப்பால் நாங்கள் எழுதக்கொள்ள என்னத்தில் எழுதுவோம்? பரிவு கட்டமைப்பு CO3 2- எடுத்த O3 2-, இதுக்கு ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ். இதுக்கு ஒரு பரிவு கட்டமைப்பு வரையக்கொள்ள நாங்க என்ன வரைவோம்? இப்படி இருக்குதுங்க. இந்த டபுள் பாண்ட் இவருக்கு கொடுத்துட்டோம், இவர்ட மைனஸ் இவர் எடுக்கிறதானே பரிவு கட்டமைப்பு வரையக்கொள்ள. அதே மாதிரி ஒன்று தான் இந்த கட்டமைப்புல இருந்த இந்த பாண்டை இவருக்கு கொடுத்துட்டோம், இவர்கிட்ட இருந்த பிளஸ் இவர் எடுத்து நினைச்சா அது அப்படிதான் இது வருது. அப்ப ஒரு பரிவு கட்டமைப்பு வரைக்குள்ள இதுல மொத்தமா இந்த கட்டமைப்புட தேரியேற்றம் எவ்வளோ? -2. இங்க அடுத்த பரிவு கட்டமைப்புல தேரியேற்றமும் -2 தான் இருக்குது. சரியா? அது மாதிரி இதுல எடுத்தோம்னு சொன்னா இந்த இவர்ல ஒரு பிளஸ் இருந்துச்சு, இவர்லயும் ஒரு பிளஸ் இருக்குது. இப்ப இன்னொரு பரிவு கட்டமைப்பு வரையலும் எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இவரை இங்கிட்ட உடைக்க இயலும். அதே ரூல்ஸ் தான். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உடைச்சு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உருவாக்குறது. அப்ப டபுள் பாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அருகில் வைக்கிற பிளஸ் ஏற்றம் எடுத்துக்கிற கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்புக்கு முடிக்கணும். இப்படி வரும். அப்ப இது என்ன நடக்கும்? இங்க நொண்டு
இவர் பிளஸ் எடுப்பாரு. இங்கே NO2 இங்கே H. சரியா? இதுதான் 3 பரிவு கட்டமைப்பும். நாலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா H பிளஸ் வெளியேற்றது. எங்களுக்கு தெரியும் நாங்க எங்களோட இறுதி விளைவு இங்க இந்தாக்கி பாருங்க. இதுக்கு இது போட்டோ இறுதி விளைவு இது தானே. இப்ப இந்த ரவுண்ட வரையாம பொண்டு வரைஞ்சிங்க இப்படித்தானே வந்திக்கும். இது இல்லாம நான் என்ன சொல்றேன், பென்சீனுக்கு சரி இந்த HNO3 H2SO4 எல்லாம் போட்டா எனக்கு கடைசியா வரது இப்படித்தானே. இங்கே NO2 வரணும். அப்படின்னா இங்க ஒரு H இல்ல. இங்க இந்த நாங்க வரைஞ்சிக்கிற H எப்படியாவது வெளியே அனுப்பணும். அப்ப 3வது ஸ்டெப்ல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, சாரி 4வது ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்டா, இந்த H பிளஸ் வெளியேற்ற போறோம். இப்ப 4வது ஸ்டெப்புக்கு போவோம். கடைசி இதுல தானே நிப்பாட்டணும். இங்க ஒரு NO2க்கு இங்க ஒரு Hக்குது இங்க +1க்கு இந்த H தான் வெளியே அனுப்பணும். இதை வெளியே அனுப்புறது எப்படின்னு சொன்னா, நாங்க அழிவடைஞ்ச ஊக்கிக்குதே அழிவடைஞ்ச ஊக்கி அப்பதே சொன்னேன். இந்த நோட்ல இதுல இந்த இது ஊக்கி போட்டு தாக்கில இப்படி NO2+ உருவாக்கல ஊக்கி வந்து HSO4- தானே மிஞ்சிச்சு அழிவடைஞ்சிக்குது. இவரை வச்சுதான் அவர் HSO4- நீக்கிறாருன்னா அவருக்கு இன்னொரு H+ எடுத்துக்கொள்ள இயலும் தானே. ஏன்னா அவர் அப்பதே ஒரு H+ கொடுத்தாரு தானே NO2 உருவாக்குறதுக்கு NO2+ உருவாக்குறதுக்கு. இப்ப அந்த ஊக்கிக்குதே இந்த HSO4- இருக்குது. சரியா? மைனஸ் இருக்குது. பிரக்கட்டும் தேவையில்லை. நான் இப்படி எழுதுறேன்னு பிரக்கட் தேவையில்லை. HSO4- சரியாங்க இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா இந்த H+ இவர் எடுக்க போறாரு. அதே டைம் இங்கன ஒரு பொண்ட் உருவாக போகுது. அப்பதானே எங்களோட இறுதி விளைவுக்கு எங்களுக்கு வரையிலும். எங்களோட இறுதி விளைவு நினைவுத்தனை எங்களோட இறுதி விளைவோ 3 பொண்ட் இருக்குது. ஏன்னா இப்ப 2 தான் டபுள் பொண்ட் இருக்குது. 3வது ஒன்று வரணும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், கார்பன் கார்பன் டபுள் பொண்ட் உருவாக்க போறோம். இதுக்கு முன்னுக்கு கார்பன் கார்பன் டபுள் பொண்ட் உருவாக்குற எங்க வந்துச்சு, நீக்கல் தாக்கத்துல வந்துச்சு. அப்ப இப்ப திரும்ப வரப்போகுது என்னன்னு சொன்னா, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உருவாக்குறது பென்சீனுக்கும் வரப்போகுது. இரட்டை பிணைப்பு உடைத்தலுக்கு இரட்டை பிணைப்பு உருவாக்கல் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக்கல் எழுதிக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உருவாக்குறது நீக்கல் தாக்கத்துக்கும் பென்சீன் இறுதிப்படியிலையும் தேவை. லாஸ்ட் ஸ்டெப் 4வது ஸ்டெப். அப்ப என்ன எப்படி அரோ வரணும், அரோ எங்க ஸ்டார்ட் ஆகணும், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உருவாக்க அரோ வந்து வெளியேற போற ஹைட்ரஜன் CH பாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எங்க உருவாக போதோ அங்கன வரணும். இப்படி வரணும். வெளியேற போற H இது. அப்ப அந்த CH பாண்ட் இதுல இருந்து உருவாக போறது இங்கன. அப்ப இப்படித்தான் அரோ வரும். சரியா? இப்படி வரும். அப்ப இங்க ஒரு பிணைப்பு உருவாகுது. அதே டைம் ஒரு பிணைப்பு உடைய போகுது. இந்த H+ இவர் எடுக்க போறாரு. அப்ப இந்த HSO4- இந்த H+ ஓட உருவாக்க போறது ஒரு ஒற்றை பிணைப்பு. அப்ப அதுக்கு ஒற்றை பிணைப்பு உருவாக்குற நோட்டுக்கு போகணும். சரியா? அரோ ஸ்டார்ட் ஆகிறது கருநாடி மறையேற்றம் இருக்கிறாள்ல ஸ்டார்ட் ஆகி நேரேற்றம் எடுக்க போறாள் இல்லாட்டி எடுத்துக்கிறாள்ல முடியும்.
இப்படி வரும். அப்ப எங்களுக்கு இப்படி வரும். வந்து இந்த எண்ணோட்டு இங்க வந்துடும். இந்த பிளஸ் இல்லாம ஆகிரும். ஏன்னா இங்க டபுள் ஒன் பாண்ட் வந்து போறோம். இங்க பிளஸ் ஒன்று வராது. இங்கே இந்த H பிளஸ் இந்த HSO4 மைனஸ் எடுத்தோன்னே H2SO4 வரும். சரியா? விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ரூல்ஸும் இதுல இருக்குது. இதுக்கு ரூல்ஸும் இருக்குது. அந்த ரூல்ஸ் அடிப்படையில் எழுதினா சரி. ரூல்ஸ் எல்லாம் பாடமாக்குறதில்ல. எழுதி எழுதி ஒவ்வொரு தடவை எழுதக்கொள்ளையும் அதை பார்த்து பார்த்து எழுதி நீங்க எழுதின பொறிமுறை சரியா எல்லாம் சரியா போட்டுக்கீங்களான்னு பார்த்து அப்படி நீங்க எழுதி எழுதி பார்க்கலாம். உங்களுக்கே பிறகு வந்து இந்த ரூல்ஸ் இல்லாம செய்யற அளவுக்கு வந்துடும். இப்ப நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண இல்லாட்டி வராது. அப்ப 4 ஸ்டெப் முடிஞ்சு. சரியா? 4 ஸ்டெப். சரியா? இது பென்சீன் நைட்ரேட். அடுத்த எல்லாமே இதே மாதிரி தான். ஆனா வேற வேற ஆக்கள் வருவாங்க. அடுத்தது நாங்க பார்ப்போம். பென்சீனின் ஃபிடில் கிராஃப்ட்